வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது மத்திய வருவாயில் ஏன் 50% தர வேண்டும்? முதலமைச்சர் ஸ்டாலின் முன்வைத்த 3 முக்கிய அம்சங்கள். சிறப்பான அறிக்கை என தமிழக அரசை பாராட்டிய நிதிக்குழு. தமிழக கோரிக்கையால் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி கிடைக்குமா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது 16வது நிதிக்குழுவின் தலைவர் திரு அரவிந்த் பனகாரியா அவர்கள் தலைமையில் இருந்த நிதிக்குழுவினர் இன்று சென்னைக்கு வந்து முதலமைச்சர் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்றது. நிதிக்குழுவுக்கான பரிந்துரைகள் பற்றி முதலமைச்சர் அவர்கள் தனது கருத்துக்களை அறிக்கையாக ஒரு பதிவு செய்தார். அதில் 50% வரி வருவாயில் மத்திய வரி வருவாயில் தர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். ஏற்கனவே 15வது நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி 41% என்பதை அவர் வரவேற்றார். இருந்தாலும் கூட நமக்கு தற்போது கிடைக்கக்கூடிய அந்த வரி பகிர்வானது 33.16% அளவிற்குத்தான் உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அதிகமான மேல் வரி, கூடுதல் கட்டணம் இவற்றை மத்திய அரசு விதிப்பதன் காரணமாக நமக்கு இந்த 33.16% என்ற அளவில் தான் தற்பொழுது கிடைக்கிறது. எனவே இதனை 16வது நிதிக்குழு 50% மாநிலங்களுக்கு தரக்கூடிய அந்த வரி பகிர்வை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் 3 ஒரு முக்கிய அம்சங்களையும் அவர் பதிவு செய்திருந்தார். அதாவது இயற்கை பேரிடரால் தமிழகம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது, அதற்கான நிதி செலவு அதிகமாக இருப்பதால் எங்களது உள்கட்டமைப்பு தேவைகளுக்கான நிதியை செலவு செய்ய முடியவில்லை, எனவே கூடுதல் நிதி ஆதாரத்தை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அதேபோன்று முதியோர் எண்ணிக்கை அதிகரிப்பதன் காரணமாக அடுத்த 10 ஆண்டுகளில் உரிய பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டியிருக்கிறது, அதனால் அதிக முதலீடுகள் தேவைப்படுகிறது, அதற்கான நிதி ஆதாரம் தேவை என்றது ஒரு கோரிக்கை. அதேபோன்று நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது, அதற்கான நிதி ஆதாரங்கள் தேவை என்ற ஒரு 3 முக்கிய அம்சங்கள். இது தவிர மத்திய மாநில அரசுகள் இணைந்து செய்யக்கூடிய அந்த ஒரு உட்கட்டமைப்பு பணிகளில் மாநில அரசின் பங்கு மிக அதிகமான அளவிற்கு தேவைப்படுகக்கூடிய சூழல் தற்போது இருக்கிறது. எனவே இதையும் கருத்தில் கொண்டு 16வது நிதிக்குழுவில் அந்த நிதி ஆதாரத்தை, நிதி பகிர்வை உயர்த்த வேண்டும் என்பன போன்ற பல கோரிக்கைகளை அவர் வைத்திருந்தார். இதனை தமிழக அரசு சிறப்பான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது என்று நிதிக்குழுவுமே இதில் பாராட்டியிருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த அவருடைய முதலமைச்சர் அவர்களுடைய இந்த அறிக்கை இது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் விருந்தினர்கள் திமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு கரூர் முரளி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் ரங்கநாதன். பொருளாதார நிபுணர்கிட்டே துவங்கிடலான்னு நினைக்கிறேன் சார். இந்த மத்திய வரி வருவாயில் ஏன் 50% தர வேண்டும்? ஸ்டாலின் அவர்களுடைய அந்த உரையை பற்றிய உங்களுடைய முதல் சுற்று கருத்து. இல்லை, பொதுவாக மாநிலங்களுக்கு இடையேயான அந்த இடைவெளி அப்படிங்கிறது இருந்து கொண்டு தான் இருக்குது பரவலாகவே கடந்த காலங்களில் பார்க்கும்பொழுது. ஸோ இது போன்ற இந்த நிதி இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன் இந்த மாதிரியான காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனிச்சிறப்பான சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். இப்போ தமிழ்நாடுக்கு இப்போ அவர் பட்டியலிட்ட அந்த எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. இது போன்ற பல மாநிலங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு கன்சென்சஸ், அதாவது ஒரு ஒருமித்த கருத்து ஏற்பட்டு அதில் தான் அதைத்தான் அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் 16 நிதிக்குழுவில். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமாக தமிழ்நாடுக்கு கோரப்பட்டுள்ள கோரிக்கைகள் எல்லாமே வலு சேர்க்கக்கூடிய விஷயந்தான். அதுதான் அரவிந்த் பனகாரியா கூட அவருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கொடுத்துருக்கார். அதாவது ரொம்ப வெல் ரிசர்ச்டு இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பாக, வேறு எந்த மாநிலமும் கொடுக்கல அப்படிங்கிற அந்த பாராட்டத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். அதை அவர் நோட் பண்ணியிருக்கார், அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பட் இது எல்லாமே ஒரு மாநிலம் சார்ந்தோ இல்லை சில மாநிலங்கள் சார்ந்து இல்லாதனால இது எல்லாருடைய 30+ மாநிலங்கள் எல்லாம் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் அது எல்லாவற்றுக்கும் பொதுவாக சில விஷயங்களை அதில் நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த நிதிக்குழுவுடைய சாராம்சம். அதுதான் அந்த கான்ஸ்டியூஷனல் பேக்கப் அந்த அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாடுடைய அந்த கோரிக்கைகள் எல்லாமே வலு சேர்க்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. அது நடைமுறைப்படுத்தும் பொழுது நிதி பகிர்வில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், அதாவது வளர்ச்சி பாதையில் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இன்னும் தேவைப்படக்கூடிய நிதி பகிர்வு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது இது இரண்டு தரப்புமே பார்க்கும்பொழுது சரியாகத்தான் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாடு வழங்கி இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள்
பலமான கோரிக்கை. குறிப்பாக நம்ம சொல்லும்போது மத்திய மாநில அரசுகள் வந்து பங்களிக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு பணிகளுக்கு வந்து நிதி ஆதாரம் மாநில அரசு பகுதியிலேருந்து அதிகமான செலவு இருக்குது, இதுக்கு ஒரு உச்சவரம்பை வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ மெட்ரோ ரயிலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு மாநில அரசோட நிதி பங்களிப்பு அதிகமாக இருக்குது. அதை வந்து நீங்கள் எப்படி இந்த நிதிக்குழுவில் எப்படி சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு தரப்பால் முழுவதும் முடியாது. அதாவது மத்திய அரசு மட்டுமே எல்லா மாநிலங்களுக்கும் இப்போ மெட்ரோ ரயில் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் பல மாநிலங்களில் வந்து கட்டமைக்கப்படுகிறது. அதாவது மாநிலத்தில் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கொண்டால் சென்னை மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் போன்ற, திருச்சி, மதுரை போன்ற பல நகரங்களில் விரிவாக்கம் ஏற்படுறது. கேரளாவில் எடுத்து பார்க்கும்போது கொச்சின் போன்ற நகரம். இங்கே நம்மளே மதுரை, கோயம்புத்தூர் பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, அதுக்கான எந்த இனிஷியேஷனும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நிதியமைச்சரே சொல்லும்பொழுது இந்த ரெண்டாவது கட்ட பணிகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, இது வந்து தமிழக அரசுடைய பணி தான், அப்படி மத்திய அரசுக்கு பெரிய அளவு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரியான அவங்களுடைய உரையை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு தள்ளும்பொழுது நம்ம முழு நிதிச்சுமையை மாநில அரசு மேலேயே வந்துடுது இல்லையா? அதாவது மாநிலங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. அதாவது இது முழுக்க இது ஒரு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால இது முழுக்க மத்திய அரசு மட்டும்தான் அப்படிங்கிற அந்த மாநில அரசு பங்களிப்பு எதுக்கு அப்படின்னா அந்த சீரியஸ்னஸ், அவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் தெரிய வேண்டும், அதில் அவர்கள் பங்களிப்பு வேண்டும். நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பல வலியுறுத்தல்களுக்கு பிறகு முதலமைச்சரே நேரில் போய் பிரதமரை சந்திச்சதுக்கு பிறகு தான் அந்த நிதி வந்து நமக்கு ஒதுக்கப்படுகிறது. அதுவும் மிக மிக குறைந்த ஒரு தொகை தான். நம்மளுடைய மத்திய அரசுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். மேஜர் அமௌண்ட் வந்து மாநில அரசுடைய பங்கு தான் அதில் இருக்கு. அதுதான் இப்போ இது போன்ற திட்டங்கள், இப்போ மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்கள்லாம் நிச்சயமாக மாநிலங்கள் அதைத்தான் அவர் கேட்குறாரு, ஒரு உச்சவரம்பு நிர்ணயிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதான் அது வந்து பரிசீலிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் வந்து இது இந்த மாதிரியான திட்டங்கள் ஏற்படும் போது, ஏன்னா மாநிலங்களுக்கு தான் இது நேரடியாக பலன். இப்போ சென்னை மெட்ரோ வரும்போது இது நம்மளுடைய மாநிலத்திற்கு, தலைநகருக்கு தான் அந்த அதனுடைய பலன்கள் வந்து முழுவதும் சென்றடையும். ஏன்னா அந்த வளர்ச்சி திட்டத்தில் வந்து இப்போ இது ஏன் மெட்ரோ ரயில்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாங்கிறது அப்படின்னா, பல மாநிலங்கள் இப்போ முதலீடுகளுக்காக போட்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த மாதிரியான மாநிலங்கள் தலைநகரில் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற பார்வையும் முதலீட்டாளர்களுக்கு ஏற்படும். ஏன்னா மெட்ரோ இருக்கக்கூடிய நகரத்தை தான் அவங்க தேர்வு செய்வார்கள். ஏன்னா அவர்கள் பணியாளர்கள் வந்து போவதைகள் எளிதாக இருக்கணும், டிராஃபிக் ஈஸியாக இருக்கணும், இது போன்ற விஷயங்கள்லாம் பார்ப்பார்கள். அதனால் மாநிலங்களுக்கு தான் இது வந்து இந்த பலன்கள் முழுவதும் இருக்கிறதுனால அவர்களுடைய பங்களிப்பும் கண்டிப்பாக இது வந்து முழுக்க மத்திய அரசு மட்டும் எடுத்துக்கொள்ள முடியும். அவர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயம், அவர்கள் வந்து திட்டத்தை வகுத்து கொடுக்கிறார்கள், இது போன்ற விஷயங்களை செய்து கொடுக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்போட மாநிலத்துடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். அந்த உச்சவரம்பெல்லாம் எப்படி அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா, இப்போ மத்திய அரசுக்குமே நிதி நெருக்கடி இருக்கு. எல்லா மாநிலங்களுக்கும், இந்தியா ஃபுல்லா அவங்க எல்லா மாநிலங்களுக்கும் அவங்க பொதுவாக அதாவது மாநிலங்கள் வந்து எல்லா மாநிலங்களும் கேட்ட தொகையை வந்து அவங்களால மத்திய அரசால கொடுக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கும் பட்ஜெட்டரி. ஆனால் அந்த வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் இப்போ வந்து சொல்றாங்க இல்லையா, இப்போ பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அதிகமான நிதி பகிர்வு இருக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு கம்மியா இருக்கும். வளர்ச்சி அடைஞ்சது நம்மளுடைய தவறா? அதுக்காக நாங்கள் பாதிக்கப்படணுமான்ற ஒரு கேள்வி. ரெண்டு விஷயங்கள், இது வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒன்று வந்து இப்போ நலத்திட்டங்கள் போய்கொண்டிருக்கு, அது வந்து பெரும்பாலும் அடித்தட்டு மக்களை தான் சென்றடைகிறது. அப்போ வந்து பணம் உள்ளவர்கள் வந்து அப்படி சொல்ல முடியாதுல்ல, எங்களுக்கு அது கிடைக்கிறதில்ல, நாங்கள் பணக்காரர்களாக இருக்கிறனால தான் அதை ஒன்று எடுத்துக்கொள்ள முடியாது. ரெண்டாவது விஷயம், ஒரு வகுப்பறைன்னு எடுத்துக்கொண்டால் ஒரு 30-40 மாணவர்கள் இருந்தால் அந்த 5-6 மாணவர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க, அவங்க எப்படியுமே படித்துக்கொண்டு முன்னேறி விடுவார்கள். அந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய 35-40வது மாணவர் முன்னுக்கு வந்தால்தான் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த அந்த வகுப்பறை எல்லாருக்கும் சென்றடையும். அதாவது இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி இந்த 8%, 7.5% அப்படிங்கிறது வந்து எல்லா மாநிலங்களுடைய கூட்டு சதவீதம் தான். அதில் சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாநிலங்கள் தான் 50% வளர்ச்சியை கொண்டு கொடுக்கும். தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், குஜராத், இது போன்ற ஒரு 5-6 மாநிலங்கள் தான் பாதி வளர்ச்சியை அந்த 5-6 மாநிலம், மீதி 20+ மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் மீதி இருக்கக்கூடிய வளர்ச்சி. அதனால் நம்மளுடைய வளர்ச்சி இந்த 8-9, 10% போகணும் அப்படின்னா இந்த 5-6 மாநிலங்கள் மட்டுமே வளர்ந்து இருக்கக்கூடாது. ஒரு யூபி வளரணும், ஒரு பீகார் வளரணும், ஒரு ஒடிசா வளரணும், பின்தங்கிய அந்த வடகிழக்கு மாநிலங்கள் வளரணும், ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்கள் வளரணும். இது போன்ற மாநிலங்களும் வளர்ச்சியில் பங்கு பெற்றால்தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது முன்னேறும். அந்த அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய அந்த அடிப்படை அம்சங்கள் கான்ஸ்டிடியூஷனலாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மற்ற மாநிலங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்டுட்டு அதுக்கு பிறகு எல்லாம் கன்சல்ட் பண்ணி பிறகுதான் அதனுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பு ஏற்படும். கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு நந்தகுமார் சார், உங்களுடைய பார்வையில் முதலமைச்சர் அவர்களுடைய உரை பரிந்துரை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது? இதில் இப்போ எந்த ஒரு நம்மளது வந்து யூனியன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாங்கும் போது இது மாநிலங்களுடைய ஒன்றியம் ஒருங்கிணைந்த நாடுங்கும் போது
மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் ரொம்ப இணக்கமான சூழ்நிலை இருக்கணும். குறிப்பாக வந்து ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் வந்து ரொம்ப அங்கே தான் வந்து சிக்கல் வரக்கூடிய ஏரியா. கேட்குதா நான் சொல்கிறேன்? நீங்கள் பேசுங்க. அப்போது இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நமக்கு இப்போ அவங்க முன்னாடி வச்சிருக்கிறது பிரச்சனை எங்கே வந்துச்சு அப்படின்னாக்கா, இவங்க 18th அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. சட்ட திருத்தம் 18th அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 270 வந்து 2000 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் என்டிஏ கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சென்ட்ரல் அண்ட் ஓவராலாக சென்ட்ரலுக்கு கலெக்ட் ஆகக்கூடிய டாக்ஸஸ்ல இருந்து செஸ்ஸையும் சர்சார்ஜையும் வந்து இந்த டிவிசிபிள் பூல்ல இருந்து விலக்கி வைக்கிறாங்க. சிக்கல் வந்து அந்த இடத்துல தான் வருது. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2011-12 10% இருந்த அந்த செஸ்ஸஸ் அண்ட் சர்சார்ஜஸ்னுடைய அமௌண்ட் இந்த வருஷத்துல ஆன்டிசிபேட்டட் 24-25 வந்து பாத்தீங்கன்னா 23% அது இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இவங்க வசூல் பண்ணக்கூடிய டாக்ஸஸ்ல ஒரு பெரும் பகுதி, இப்ப 100 ரூபாய் கலெக்ட் பண்றாங்கன்னா அதுல வந்து 23 ரூபாய் செஸ்ஸஸ் அண்ட் சர்சார்ஜஸ்ல கலெக்ட் ஆகுது. அந்த அமௌண்ட்டை மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுல அவங்க கணக்கு சேர்த்துறது இல்லை. சோ அந்த வகையில பார்க்கும்போது உங்களுக்கு 2022-23, 23-24, 24-25 இந்த 3 ஆண்டுகளினுடைய சராசரியை எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்த வரி வருவாய் வந்து 103.7 லட்சம் கோடி. இது மாநிலங்களுக்கு பிரிச்சு அளிச்சது. இந்த 3 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு வந்து பட்ஜெட் எஸ்டிமேட்டட் சேர்த்து 32.7 லட்சம் கோடி. அப்ப இந்த பினான்ஸ் கமிஷன் இன்னைக்கு நமக்கு நடந்துட்டு இருக்கிறது வந்து 15வது பினான்ஸ் கமிஷன். இப்ப 16வது பினான்ஸ் கமிஷன் வந்து நமக்கு 2026 இருந்து 30 வரைக்கும் அடுத்த 5 வருஷத்துக்கு போறது. அப்ப இந்த பினான்ஸ் கமிஷன்ல அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறது வந்து 41% நீங்க வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும். ஏன்னா இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு சொல்லுவோம், ஒன்னு வெர்டிகல் டெவல்யூஷன், இன்னொன்னு ஹரிசாண்டல் டெவல்யூஷன். வெர்டிகல் டெவல்யூஷன்ங்கிறது என்னன்னாக்கா, ஒரு மத்திய அரசாங்கம் ஒட்டுமொத்தமா மாநிலங்களுக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்குது. இப்ப 41% இருக்கிறது இப்ப 50 உயர்த்தி கொடுங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்கிறது வந்து இது வந்து வெர்டிகல் டெவல்யூஷன். ஹரிசாண்டல் டெவல்யூஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரிச்சதுல இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா 4.07% அந்த பூல்ல இருந்து இது வந்து ஹரிசாண்டல் டெவல்யூஷன். அப்போ இந்த சிக்கல் வந்து இந்த செஸ்ஸையும் சர்சார்ஜையும் இங்க வெளியே எடுத்து வச்சிடறாங்க. அதுமே வந்து கம்மி தான் சொல்றேன். 7.931 முதல்ல சொல்லியிருந்தாங்க, இப்போ 4 something தான் கிடைக்குது. 9வது நிதிக்குழுவில் சொன்ன அந்த அமௌண்ட்டோட கம்மியாக தான் வருது அப்படின்றாங்க. எதுல? அதாவது 15வது நிதிக்குழுவில் பரிந்துரைத்த 4.79% வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அதாவது மொத்தமாக முதல்ல 9வது நிதிக்குழுவில் 7.931 அப்படின்ற சதவீதத்திலிருந்து இப்போ 15வது நிதிக்குழு பறிச்சது டவுன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து நீங்க பூல் ஆஃப் அந்த ஹரிசாண்டல் டெவல்யூஷன் நீங்க சொல்றீங்க. ஓகே. இப்போ இந்த ஹரிசாண்டல் டெவல்யூஷன்ங்கிறது வந்து இன்னைக்கு குறையல, கடந்த 6 பினான்சியல் கமிஷன்லயும் குறைஞ்சிட்டு இருக்கு. அதுதான் ஒரு கன்சர்ன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சற்று ஏறக்குறைய உங்களுக்கு வந்து 6வது நிதிக்குழுல இருந்து நீங்க வந்து 9, 10, 11, 12, 13, 14 இந்த 5வது சேர்த்துனீங்கன்னாக்கா கடந்த 6 பினான்சியல் பிளானிங்லயும் நம்ம குறைஞ்சிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 6.8 இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா குறைஞ்சு 4க்கு வந்து இப்ப 4.07 நிக்குது. அப்போ இது வந்து நீங்க சொல்றது வந்து ஹரிசாண்டல் டெவலப்மென்ட், அது வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு அதுவும் வந்து ஒரு தமிழகத்தை தண்டிப்பது போன்று இருக்கிறது அப்படின்ற இல்ல அது அவர்கள் குறிப்பிடுறாங்க. இல்ல அது அவங்க அரசியலுக்காக சொல்லுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து இதே வந்து அவங்க எலெக்ஷன் டைம்ல கூட சொன்னாங்க, நமக்கு வந்து 1 ரூபாய் கிடைச்சதுன்னா 29 காசு தான் கொடுக்குறாங்க. 29 பைசா மோடின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் பெரிய பிரச்சனையாச்சு மீடியால. அப்போ இவங்க வந்து 2024 தேர்தல் வாக்குறுதியில திமுகவும் அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்வளவு ஏத்தி கொடுப்பாங்க, 1 ரூபாய்க்கு 29 காசுக்கு இவங்க வந்து கிண்டல் பண்ணாங்கல்ல. எவ்வளவு இவங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்தியா கூட்டணி வந்தா எவ்வளவு கொடுத்திருப்பாங்கன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% இல்ல. 1 ரூபாய்க்கு 90 காசு, 80 காசு, வெறும் 33 பைசா நாங்க உயர்த்தி கொடுப்போம்னு கேட்டாங்க. அப்ப 29 காசுல இருந்து 33 காசா தான் நாங்க உயர்த்தவங்கிறதா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருந்துச்சு. அப்ப அதாவது நம்ம என்ன பாக்குறோம்னா, இது அரசியலுக்காக பேசுறதுங்கிறது வேற, உண்மையாலுமே நமக்கு உண்டான நிலவரம் நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக கேட்கறதுங்கிறது வேற. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப இதுல சிக்கல் வந்து எங்க பெரும்பாலும் வருதுன்னா, இந்த செஸ்ஸையும் இந்த சர்சார்ஜையும் அவங்க டிவைசபிள் பூல்ல இருந்து ஒதுக்கி வச்சிடறாங்க. அப்ப வந்து அன்னைக்கு ஒரு 10% சர்சார்ஜ் செஸ்ஸனுடைய கலெக்ஷனா இருந்தது, இன்னைக்கு 23% உயர்ந்துருச்சு. அப்ப 100க்கு 23 ரூபாய் நீங்க கலெக்ட் பண்ற அமௌண்ட் நீங்க பிரிச்சு கொடுக்கிற பங்கீட்டுல உள்ளார வரல. அந்த வகையில வந்து நீங்க கடந்த 3 வருஷத்துக்கு அவங்க அனலைஸ் பண்ணி கொடுத்திருக்கிறது என்னன்னா,
அவங்க 31% தான் எங்களுக்கு நீங்க மொத்த வரி வருவாயிலிருந்து டோட்டல் கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூ ஜிடிஆர்னு சொல்லுவோம். அப்ப அந்த கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூல இருந்து மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுத்தது 31% தான். அப்ப நீங்க உண்மையாலுமே நீங்க கிராஸ் ரெவென்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 41% கிடைச்சிருக்கணும்னா 48.94% நீங்க இந்த டிவைசபிள் போலுக்கு செட்ஸையும் சர்சார்ஜையும் ஒதுக்கிட்டு இருக்குது பாருங்க, எப்பயும் பண்றோம். அதுல நீங்க 48.94% கொடுத்திருந்தீங்கன்னா தான் அந்த 41% கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது. இது இன்னைக்கு 16வது பினான்ஸ் கமிஷனுக்கு முன்னாடி இந்த ரெக்கமெண்டேஷன் இருக்குது. இப்போ சரி சரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு சரியா இருக்குமானால் 49% அவங்க தாராளமா இந்த தடவை ஏத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு போய் கேட்ட இந்த 50ங்கிறதே வந்து ஒரு குறைவான இதுதான். ஏன்னா அவங்களே வந்து ஒரு மென்டலா வந்து ஒரு 49% இது நம்ம மாநிலம் இல்ல, இந்த பினான்ஸ் கமிஷன் எல்லா மாநிலத்துக்கும் போய் இந்த மாதிரி சஜஷன்ஸ் கேட்பாங்க. அப்ப அந்த மாதிரி கேட்கறதுல அதே மாதிரி இந்த பினான்சியல் பாடிஸ் நிறைய இருக்காங்க, இண்டிவிஜுவல் பினான்சியல் பாடிஸ் நிறைய இருக்காங்க இந்தியா. அவங்க பூரா இந்த டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி ஒரு 49% நாச்சுக்கு கொடுக்கணும்ங்கிறது ஆல்ரெடி ரெக்கமெண்டேஷன் இஸ் ஆன் தி டேபிள். புரியுது சார். நம்ம தொடர்ந்து பேசலாம், சுற்றுல பேசலாம். திரு கரூர் முரளி சார், முதல்வர் அவர்களுடைய அந்த பரிந்துரை பற்றி உங்களுடைய முதல் சுற்று கருத்தை சொல்லுங்க சார். தமிழகத்தினுடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் அவர்கள் இன்று நம்மளுடைய 16வது நிதிக்குழு தலைவர் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்து தமிழ்நாட்டிற்கு 50% நிதியை ஒன்றிய அரசாங்கம் வருவாயிலிருந்து 50% வருவாயை நம் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார். இந்த கோரிக்கை யாருடைய கோரிக்கை என்று கேட்டால், ஒரு காலத்தில் குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் 16வது நிதிக்குழுவிடம் கேட்ட கோரிக்கையை இப்பொழுது எங்கள் தலைவர் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது வைத்தது மட்டுமல்ல, நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமர் அவர்களுக்கும் ஞாபகப்படுத்துகிற விதத்தில் ஒன்றிய அரசாங்கம், நீங்கள் ஒன்றிய அரசாங்கத்தின் பிரதமராக ஆன பிறகு நீங்கள் சொன்ன கோரிக்கைகளெல்லாம் மறந்து விட்டீர்கள் என்பதை எடுத்து சொல்கிற விதத்திலே நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கோரிக்கை வைத்தது மட்டுமல்ல, 3 கோரிக்கை, முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கிறார். என்ன கோரிக்கை என்று கேட்டால், இதோ பாருங்கள், இயற்கை பேரிடர் ஏற்படுகிற பொழுது அந்த பேரிடரை சமாளிப்பதற்காக மாநில அரசு பெரிய நிதி நெருக்கடியை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதே போல குடும்ப கட்டுப்பாட்டை நாங்கள் அமுல்படுத்தியதன் மூலமாக தமிழ்நாட்டில் முதியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்களுடைய நலனை பாதுகாப்பதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டியது இருக்கிறது. அது மட்டுமல்ல, நகர அமைப்புகள் கட்டமைப்புகளை செய்வதற்கு பல தொகைகள் அதிகம் தேவைப்படுகிறது என்ற கோரிக்கைகள் எல்லாம் வைத்துவிட்டு வந்திருக்கிறார்கள். வைத்துவிட்டு வந்தது மட்டுமல்ல, இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட பிறகு நிதிக்குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற அரவிந்த் பனகாரி அவர்கள் பேசுகிற பொழுது, நான் கிட்டத்தட்ட இந்தியாவில் 11 மாநிலங்களுக்கு பயணத்தை முடித்துவிட்டு 12வது மாநிலமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறேன். இன்னும் 17 மாநிலங்களுக்கு நான் பயணப்பட வேண்டி இருக்கிறது. 11 மாநிலங்களில் நான் சந்தித்த பிறகு 12வது மாநிலத்திற்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு யோசனையை இந்தியாவில் இருக்கிற எந்த முதலமைச்சரும் சொல்லவில்லை. ஆகவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நிதிக்குழுவினுடைய தலைவர் அவர்களே பாராட்டியிருக்கிறார்கள். எனக்கு முன்பாக பேசிய நம்மளுடைய பொருளாதார நிபுணரும் அண்ணன் நந்தகுமார் அவர்களும் பல செய்திகளை நம்ம மத்தியிலே பந்து வைத்து சென்றிருக்கிறார்கள். அதை செஸ் வரியும் சர்சார்ஜ் வரியை பற்றியும் அவர்கள் பேசுகிற பொழுது, ஒரு காலத்தில் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் அப்பொழுது ஒன்றிய அரசிலே இருந்தவர்களை பார்த்து எங்கள் மாநிலங்களுக்கு தர வேண்டும் இந்த நிதி எல்லாம் என்று கேட்டார். ஆனால் ஒரு முதலமைச்சராக இருக்கிற பொழுது போராடி பெற வேண்டும் என்று உணர்விருந்த நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாட்டினுடைய பிரதமராக போய் உட்கார்ந்த பிறகு மாநில அரசாங்களுக்கு கூடிய நிதியை கொடுப்பதற்கு மனமில்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் பதவி ஒரு மனிதனை எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறது என்று சரிதான் சார். பட் ஆனா நிதி இப்போ வந்து பரிந்துரை 16வது நிதிக்குழுவுக்கு பரிந்துரை அளித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு எதுக்குமே போல. அவர் பதவியேற்ற பிறகு 22, 23, 24 எந்த கூட்டத்துக்குமே அவர் போகல. 24 தமிழ்நாடு பேர் பட்ஜெட்ல வரலன்னு போகல. இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒரு காரணம் சொல்லி அவர் போகல. ஒரு முறை வெளிநாட்டு பயணம், அது போன்று பல்வேறு காரணங்களால அவர் 3 முறையுமே போகல. இப்ப தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படி அவர் கேட்க முடியும்? அதாவது எங்கள் சுயமரியாதையின் மீது கை வைத்தால் யாராக இருந்தாலும் நாங்கள் அவர்களை புறக்கணிப்போம்.
நாட்டினுடைய பிரதமரே எங்களின் சுயமரியாதை மீது தமிழ்நாட்டோட உரிமைகளை கேட்கக்கூடிய இடத்துக்கு போகலன்னா அப்புறம் வந்து மத்திய அரசு தரல அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? அதாவது நீங்கள் வந்து ஒன்றிய அரசுல இருக்கிறவர்கள் மாநில அரசை மதிக்க வேண்டும். மதிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டால் இவர்களிடம் மதிக்காமல் இருந்தால் நாங்கள் அதை உதாசனப்படுத்துவதை தவிர வேறு வெளி என்ன இருக்கிறது? நான் கேட்கிறேன், நிதித்துறை இந்த நிதி ஆணையத்திலே நாம் போன முறை என்ன சொன்னார்கள்? அது முறை நடந்து கொண்டார்களா? 41% ஒதுக்குவோம் என்று சொன்னவர்கள் எவ்வளவு ஒதுக்கினார்கள்? 36% மட்டும்தான் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது என்று சொன்னால், இப்படி எங்களுடைய சுயமரியாதையின் மீது அவர்கள் கை வைப்பதை போல நடந்து கொண்டால், எங்கள் தன்மானத்தின் மீது கை வைப்பதை போல நடந்து கொண்டால், இந்திய கூட்டணியில் இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாம் கலந்து கொள்வதில்லை என்று ஒரு முடிவெடுத்தார்கள். எங்கள் முதலமைச்சரும் கலந்து கொள்ளவில்லை. மம்தா பானர்ஜி அவங்க கலந்துக்கிட்டாங்க, ஆனா அவங்களும் பாதியிலே போயிட்டாங்க. சார், நான் போயிட்டு வெளியே வர்றதுக்கு போகாம இருக்கிறது நல்லது தானே? இல்ல சார், போகாம இருக்க நல்லதுன்னா நாளைக்கு ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நிதி ஆயோக்குடைய தலைவராக இருக்கின்ற அரவிந்த் பனாகரி அவர்களே எங்கள் முதலமைச்சரை பாராட்டி இருக்கிறார் என்றால், இந்த பாராட்டை பொறுக்காமல் பாரதிய ஜனதாவும் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்பொழுது பொறாமையினுடைய உச்சத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அதே போல அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் நந்தகுமார் அவர்களும் ஏதோ எங்களை அதில் குறிப்பாக நந்தகுமார் அவர்கள் திமுகவை குற்றம் சொல்வதை போலவே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்திய கூட்டணி இந்தியாவினுடைய பிரதமர் நாற்காலியை எட்டி பிடித்திருக்குமானால் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதி எல்லாம் கேட்காமல் கொடுக்கிற இடத்தில் இந்திய கூட்டணியுடைய பிரதமர் இருந்திருப்பார். என்ன செய்வது? எங்கள் நேரம் சரியில்லை. தமிழ்நாட்டில் 40 நாங்க ஜெயிச்சுட்டோம். வடக்கே சரி, ஓகே சார், வெற்றி பெற முடியல. தொடர்ந்து பேசலாம், எங்களுக்கு கிடைக்கல. தொடர்ந்து பேசலாம். திரு செல்வம் சார், ஏன் சார் பொறாமையின் உச்சத்துல இருக்கீங்களா சார்? தம்பி நந்தகுமார் வந்து குறுக்கிட்டாங்க, அவங்களை அனுமதிச்சு என்ன கூப்பிட்டு. நந்தகுமார் சார், நீங்க சொல்லுங்க, கருத்தை சொல்லுங்க. இல்ல, இதுல வந்து அதாவது இப்ப இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி 18 ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இன்னும் மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கு. நீங்க எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் அரவிந்த் பனாகரியா ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதல்வரை பத்தி என்ன சொல்லி இருக்காருங்கிறத தயவு செய்து முரளி வந்து அவர் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு பேசினாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இங்க வர்றதுக்கு முன்னாடி அக்டோபர் மாசம் குஜராத்துக்கு போயிட்டு வர்றாரு. குஜராத்ல வந்து அவங்களுடைய வளர்ச்சி எல்லாம் பார்த்து பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு அபிஷியல் பார்ட்டி, அவங்க அபிஷியல்ஸ், அவங்க வந்து ஒவ்வொரு அரசாங்கத்தையும் ஒரு அரசியல்வாதிகள் மாதிரி முரண்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அதோட வந்து அவங்க கிட்ட ரெக்கமெண்டேஷன் டேபிள்லயே வந்து 49% கொடுக்கலாம்னு அவங்க ஏற்கனவே வச்சிருக்கும் போது இவர் வெறும் 50 தான் கேட்கறது வந்து அவங்களுக்கு லட்டு சாப்பிடுற மாதிரி. அப்ப இந்த 50க்கு வந்து 49 கொடுக்கறதுங்கிறது ஏது? அப்ப என்னன்னா இதுல வெறும் பாராட்டு புகழ்ச்சிக்காக மட்டும் மயங்கிடக்கூடாது. நான் இன்னுமே வந்து நலனுக்காக இன்னுமே அதிகமா கேட்கலாம். இப்ப என்னன்னா இந்த வந்து இந்த பினான்ஸ் கமிஷன் வந்து 13வது இதெல்லாம் நம்ம ரொம்ப உற்று நோக்கணும். 13வது பினான்ஸ் கமிஷன்ல நமக்கு பகிர்ந்தளித்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ் 32% தான். அப்ப அந்த 32% வந்து 14th பினான்ஸ் கமிஷன்ல வந்து 42% அதிகம் பண்றாங்க. ஏன்னா இவங்க 2000ல வந்து நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி 42 14ல 42 15ல 41 குறையுது. ஏன் குறையுதுன்னா அந்த 1% வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் லடாக் அந்த மாநிலங்களை முன்னேற்றத்துக்காக அந்த பகுதிக்காக 1% அலோகேட் பண்றாங்க. அப்ப இந்த 32ல இருந்து 42 இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த அமெண்ட்மென்ட் அத செஸ்ஸையும் சர்சார்ஜையும் தூக்கி வெளியே வச்சது வந்து என்டிஏ கவர்மெண்ட், பிஜேபி தான். அதுல மாற்று கருத்து இல்ல. அதுக்கப்புறம் 10 வருஷம் காங்கிரஸினுடைய ஆட்சி இருந்துச்சு. காங்கிரஸ் ஆட்சியில திமுக அங்கம் வதிச்சுது. அப்ப இந்த மாதிரி இந்த 18th அமெண்ட்மென்ட் இந்த 2000ல வந்தத இந்த 270 ஆர்டிகிள்னுடைய அமெண்ட்மென்ட் அந்த 10 வருஷம் நீங்க பதவியில இருந்த போது இத சர்சார்ஜையும் செஸ்ஸையும் உள்ளார கொண்டு வந்திருக்கலாமே. அதை ஏன் கொண்டு வரல? அதனால சொல்றேன், நம்ம வந்து பொருளாதாரத்தை பொருளாதாரமா பார்க்கணும். நாட்டினுடைய வளர்ச்சியை எனக்கு வந்து ஒரு தமிழ்நாடு முன்னேறணும், இந்தியனா இந்தியாவும் முன்னேறணும். பொருளாதார பார்வை மட்டும்தான் எனக்கு. பொருளாதார பார்வையை நம்ம 360 டிகிரில வைக்கும் போதுதான் தமிழ்நாட்டுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். இது வந்து அரசியலா மட்டும் போயிடக்கூடாது பார்வை. ஓகே சார். திரு செல்வம் சார், ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு, அதே போலவே இந்த சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நண்பர் முரளி நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதி ஆயோக் என்கிற மத்திய மாநில அரசுகளுடைய உறவு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக சென்று ஒருவருக்கொருவர் நிதி பகிர்வை சரியாக பகிர்ந்து கொண்டு
அத வளர்ச்சி திட்டங்களுக்கு எப்படி பயன்படுத்துவது என்பது தொடர்பான விஷயம். அரவிந்த் பனாரிகா வந்து அவங்க மிக அதாவது ஒரு பெருந்தன்மையாக வந்து வெல் ரிசர்ச்டு அதாவது கோரிக்கைகள் எல்லாம் வந்து ரொம்ப ஆராய்ச்சி செய்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதை நாம வந்து தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் வந்து சரியா கணக்கிட்டு சொல்லியிருக்கு, நிதி தேவைகளை சொல்லியிருக்காங்க, நம்ம பார்த்துக்கிடுவோம். இதுல வந்து திராவிட மாடல் அந்த மாடல் இந்த மாடல்ங்கிறது அவசியம் எல்லாம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஒரு மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கிற பொறுப்பு, மரியாதைக்குரிய கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களும் சகோதரர் நந்தகுமார் அவர்களும் மிக அற்புதமாக சொன்னாங்க. அதாவது நிதி பகிர்வு என்பது மத்திய அரசாங்கம் மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதுலயும் கூட தம்பி நந்தகுமார் சொன்னாங்க, செஸ்டும் சர்ச்சார்ஜியும் வந்து ரெண்டையும் கூட அது கடந்த காலங்கள்ல அது காங்கிரஸ் யூபிஏ அரசுல மத்திய அரசுல திமுக அங்க வகித்த காலத்துல வந்து நடந்த முரண்பாடுகள் எல்லாம் சொன்னாங்க. என்ன பொறுத்தவரையில் என்ன கேட்டீங்கன்னா, இதுல வந்து அந்த செஸ்ஸையும் சர்ச்சார்ஜையும் தூக்கி வெளியே வச்சது வந்து பிஜேபியினுடைய ஆட்சி. அவங்கதான் இந்த அமெண்ட்மெண்ட்டை 2000 ஆர்டிகல் 270 அமெண்ட்மெண்ட் பண்றாங்க, அதை தூக்கி வெளியே வைக்கிறாங்க. நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, அதுக்கப்புறம் 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு, இந்த அமெண்ட்மெண்ட் உள்ளார கொண்டு வந்திருக்கலாமேன்னு கேக்குறேன். அந்த முரண்பாடுகளுக்கு காரணமே கூட காங்கிரஸ் திமுகவும் கூட அதை செய்ய தவறிட்டாங்கன்னு சொல்லலாம். வேற நான் ஒண்ணும் இதா சொல்லல. காங்கிரஸும் திமுகவும் அதை சரி செய்திருக்கலாம் என்பதுதான், வேற ஒண்ணு. அப்படி நீங்க சொன்னதா தான் நான் பொருள் கொள்றேன். ஒண்ணு. ரெண்டாவது சார், வந்து மத்திய அரசாங்கம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் மத்திய அரசாங்கம் இந்த பிரைம் மினிஸ்டர் கரீப் கல்யாண் யோஜனா சொல்லி, அதாவது 80 கோடி மக்களுக்கு நிதி, அதாவது உணவு மானியம் வழங்கிட்டு இருக்காங்க, உணவு வழங்கிட்டு இருக்காங்க. அதாவது ஜன்தன் யோஜனா என்கிற பேர்ல வங்கி கணக்குகளை தொடங்கி இருக்கிறாங்க. முத்ரா யோஜனா, பிரைம் மினிஸ்டர் முத்ரா யோஜனா வந்து முத்ரா யோஜனா, உஜ்வாலா திட்டம், அந்த எரிவாயு கொடுக்கிறது. இதெல்லாம் நமக்கு வாயிலே நுழையல. கொஞ்சம் இருக்கு சார், அவசரம். உங்க வீட்டுல ஹிந்தி படிக்க வச்சுட்டு எங்களை ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொன்னதனுடைய விளைவுதான் இது. அதாவது திமுக காரங்க வீட்டுல எல்லாரும் திமுக நடத்துற பள்ளிக்கூடத்துல ஹிந்தி 3வது பாடமாக இல்ல. சரி சார், சரி சார், டைவர்ட் ஆகுது, வேணாம், போயிடலாம் உள்ள. நண்பர் குரலை குறிக்கிற வேண்டாம். ஜல்சக்தி திட்டம், அதாவது வீடுகளுக்கு நேரடியா தண்ணீர் கொடுக்கிற திட்டம். அதாவது கோவிட் மாதிரி ஒரு பெரிய நேச்சுரல் கலாமிட்டி, ஒரு பெரிய விஷயம், அது டிசாஸ்டர் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்ல, தமிழ்நாடு வந்து இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் ஒரு மாநிலம். அதுவும் 140 கோடி மக்களை உள்ளடக்கிய பரந்துபட்ட இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு ஏறக்குறைய ஒரு 8 கோடி மக்களை உள்ளடக்கி இருக்கிற ஒரு மாநிலம். அதனால இந்த 8 கோடி மக்களும் போக 132 கோடி மக்கள் அடங்கிய மற்ற மாநிலங்களுக்கும் இதற்கான இந்த நான் சொன்ன இந்த திட்டங்கள் இருக்கு பாருங்க. இந்தியாவில் வந்தே பாரத். சரி சார், திரு செல்வம் சார், நான் இடைவேளைக்கு முன்னாடி உங்கள்ட்ட கேட்டிருந்தேன், தமிழகம் தண்டிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள், என்ன ரீசனா இருக்கும்? அதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அது அவங்க அரசியலுக்காக முதலமைச்சர் அவர்கள் அரசியலுக்காக சொன்னதாகத்தான் நான் பொருள் கொள்றேன். அதுக்கு மேல நான் வந்து முதலமைச்சரையும் கூட நான் அதுல விமர்சிக்க விரும்பல. ஏன்னா அது அவருக்கான உரிமை என்னன்னு கேட்டா, அதிகமா நிதி வாங்கணுங்கிறது அவங்களுக்கு ஆன உரிமையா கூட இருக்கட்டும். அதான், ஆனா மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கிற நெருக்கடிகளை தயவு செய்து இந்த விவாதத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதி என்கிற முறையை நான் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அனைவருக்கும் வீடு திட்டம், அது கிராமப்புற மதத்துல இருக்கிற மக்கள், நகர்ப்புறத்துல இருக்கிற மக்கள், இதுகளுக்கு நாங்க கொடுக்கிறோம். சில திட்டங்களை வந்து சார், மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியின் மூலமாக நடக்கிற திட்டங்களையும் மாநில அரசாங்கம் அவர்களே செய்வதாக கூட இவர்கள் வந்து சில இதுல நான் வந்து இல்ல சார், நீங்க சொல்றீங்க மத்திய அரசு நிதி, அதாவது பிரஷர் கொடுக்குறாங்க, மத்திய அரசுக்கு பிரஷர், மத்திய அரசு தான் தமிழ்நாட்டுக்கு பிரஷர் கொடுக்குறாங்க. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் அதுக்கான நிதியை தருவோம், இந்த மாதிரியான பல உஜ்வாலா அதை ஏற்றுக்கிட்டாதான் இதுக்கு தருவோம். அதே மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா விலை உயர்வு பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் நீங்க உயர்த்தினாதான் நாங்க உங்களுக்கு அடுக்கிற மானியத்தை தருவோம். இந்த மாதிரி பிரஷர் எல்லாம் கொடுக்கறது யாரு? மத்திய அரசு தான், மாநில அரசு. ஒரு விஷயங்களுக்கு சார் ரங்கநாத் சார், எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து
டாரிஃப் சார்ஜஸ்ல வந்து இவங்களே கூட்டிட்டாங்க ஏற்கனவே. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டாதான் நிதி தருவோங்கிறதுலாம் கிடையாது. இவங்கதான் புதிய கல்விக் கொள்கையை தான் இங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்களே. திமுக நடத்துகிற திமுகவை சார்ந்து எனக்கு நினைவு சரியாக இருந்தால் திமுகவை சார்ந்து ஏறக்குறைய ஒரு 200 திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் முன்னணி நிறுவன அந்த தலைவர்கள்லாம் நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டம் தான் செயல்படுத்தப்படுது. இந்தியா கல்வி வந்து 3வது மொழியாக ஹிந்தி இருக்கு. நீங்க வந்து இல்லைன்னு நினைக்காதீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இவங்க பேரளவுல வந்து மாநில சுயாட்சி மாநில உரிமைன்னு பேசிட்டு இருக்காங்களே தவிர அதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, பிரதமர் நாங்கள் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில மாநில அரசாங்கத்தோடு அரசியல் ரீதியாக அல்ல, அரசு ரீதியாக இணக்கமாக செல்லக்கூடிய அரசு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் கொள்கை ரீதியாக 2 கட்சிகளும் வேறுபட்டிருந்தா கூட நாங்க டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுவதற்கு மத்திய அரசாங்கத்துல இருக்கிற மூத்த அமைச்சர் டாக்டர் ராஜ்நாத் சிங் அவர்களே வந்து நாணயத்தை வெளியிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. இப்ப பிஜேபி கூட இணக்கமா திமுக இருக்கு அப்படின்ற அளவுக்கு அவர் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். யார் சொல்றா? எடப்பாடி பழனிசாமி. அது அவருடைய பார்வைக்குன்னா நாம எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமான விவாதமா இதை நான் கருதல. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு கூட நான் என்ன சொல்றேன், திமுக அரசு இல்ல, தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு, இந்த மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருந்தால் அந்த மாநிலத்துக்கு நல்லது. நான் இது வந்து நான் என்ன கேட்டீங்கன்னா, அரசியலாக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை காங்கிரஸ் ஆட்சி, இவங்க எல்லாம் கூட்டணியில இருக்காங்க, திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் செய்ய தவறியதை, செய்ய மறுத்ததை, அல்லது இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார உரிமைகள் எல்லாம் பறித்தது காங்கிரஸ். நான் அரசியல் படுத்தக்கூடாதுங்கிற நீங்க சேது கால்வாய் திட்டத்தை கச்சத்தீவைக்கு வந்து மத்திய அரசாங்கத்திற்கு இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் இயக்கம். இன்னும் சொல்ல போனா கல்வியை மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போறது காங்கிரஸ் இயக்கம். அந்நிய நேரடி முதலீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் இயக்கம். ஜிஎஸ்டி கொண்டு வந்தது காங்கிரஸ் இயக்கம். அந்நிய நேரடி முதலீடு வந்து தவறான ஒரு விஷயம் நினைக்கிறீங்க? எஃப்டிஐ வந்து தவறான ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சிறு குறு தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுவதற்கு அது ஒரு காரணம். அந்த ஃபாரின் டைரக்ட் இப்போ பிரதமர் என்ன பண்றாரு? எல்லா வெளிநாட்டுக்கு போய் முதலீடுகளை ஈர்த்து தானே வராரு. இப்போ வந்து அதுதான் அவருடைய முக்கிய பணியா இருக்கு. நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பாரத பிரதமர் அவர்கள் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு முந்தா நாள கூட நைஜீரியாவுக்கு பிரேசிலுக்கு போனாங்க. பிரேசிலுக்கு G20 மாநாட்டுக்கு போகும்போது இந்த நைஜீரியாவில் இருக்கிற கமாண்டர் ஆஃப் நைஜீரியாங்கிற ஒரு பெரிய விருது, அதாவது பிரிட்டிஷ் ராணிக்கு கொரோனால உதவி பண்ணதுக்காக வழங்கப்பட்டது. ஓகே, வழங்கப்பட்டது. அப்படி இந்தியா, நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்தியாவுடைய மரியாதையை உலக அளவில் உயர்த்தி பிடித்திருக்கிற மிகப்பெரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் உண்டு. ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் நாங்கள் வளர்ந்து வரக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்துக்கு நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு 140 கோடி மக்களை உள்ளடக்கிய தமிழ்நாட்டு மக்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆதரவாளர்கள் என்கிற உணர்வோடுதான் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா எந்த மாநிலத்தை நீங்க புறக்கணிப்பது இல்லை அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருக்கு. நான் எடுத்துக்கிறேன் சார். திரு கோபாலகிருஷ்ணன் சார், இப்ப சார் சொன்ன மாதிரி இந்த 50% இப்போ ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் தான். அது ஆல்ரெடி அவங்களே 49க்கு வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, அதுதான் இப்போ சில ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படின்னு மாநிலங்களுக்கு வரும்பொழுது அது அந்த மாநிலங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு செய்ய முடியாது. ஒட்டுமொத்த அந்த கூட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களுடைய இப்போ இந்த பரிந்துரைகளில் வந்து அந்த இன்கம் டிஸ்டன்ஸ் பற்றி எல்லாமே அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா ஃபுல்லாக இருக்கிற சிஸ்டம் தமிழ்நாடுலேயும் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த 15ன்றது ஒரு கரெக்டான நம்பர்னு அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்களா சார்? எப்படி இவர்கள் கொடுத்த பரிந்துரைகள் வந்து இந்த தமிழ்நாடுக்கு வேண்டிய அந்த நிதி பகிர்வு அதை அடிப்படையாக கொண்டு அந்த கேட்கப்பட்ட ரெக்கமெண்டேஷன். பட் ஏற்கனவே வந்து இப்போ இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய உள்நோக்கமே அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா,
அந்த பகிர்வு வந்து ஈக்விட்டபிளாக இருக்கணும் எல்லா மாநிலங்களுக்கும். அது வந்து சில மாநிலங்களுக்கு அதிகமாக இருக்கலாம், அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கலாம், சில மாநிலங்களுக்கு எதிர்பார்த்ததை குறைவாக இருக்கலாம். இல்லை சார், இப்போ சார் ஒரு கேள்வி வச்சாங்க நம்ம கரூர் முரளி சார், குடும்ப கட்டுப்பாடை நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண இந்த மாநிலமாக இருந்தது. ஸோ மத்திய அரசு சொன்ன ஒரு விஷயத்தை கரெக்டாக கேட்டதுக்காக கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் அதுதான். அப்படி அந்த மாதிரி நமக்கு ஏன் நம்ம அங்கே சரியாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நாங்கள் ஏன் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்? ஹிஸ்டாரிக்கலாகவே பார்க்கும்பொழுது சவுத் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்து நம்ம பார்க்கும்போது இங்கே அந்த வளர்ச்சி குறியீடுகள், அந்த சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறியீடுகள்லாம் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து தான் இருக்குது கடந்த 50-60 ஆண்டுகளாகவே. அதற்கு முன்பு ஏன்னா இங்கே அந்த பிரசிடென்சி இயர்ஸ்லேருந்தே அந்த வளர்ச்சின்னு இருந்து பிரிட்டிஷ் பிரசிடென்சி 47க்கு முன்னாடி இருந்த அந்த பிரசிடென்சி இயர்ஸில் அப்போவே நிறைய வளர்ச்சிகள்லாம் இருந்திருக்கு. அதனால் நமக்கு அந்த தொடர்ச்சியான அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பீகார் போன்ற ஒடிசா போன்ற மாநிலங்கள்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலையில் இன்னமும் சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பின்தங்கி தான் இருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து வளர்ந்த மாநிலங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாகவோ இல்லை வளர்ச்சி வளராத மாநிலங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரியோ எடுத்துக்கொள்ள முடியாது. இது வந்து நான் அந்த எக்ஸாம்பிள் தான். இப்போ ஒரு வகுப்பறை இருக்கும்பொழுது அந்த 5-6 மாணவர்கள் மட்டுமே எந்த வகுப்பாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க, அவங்கள வந்து சரி பண்ண வேண்டியதுதான். அதாவது ஒரு எல்லாருமே 40 பேரும் ஒரே லெவலில் இருக்க மாட்டாங்க. 35-40 அந்த பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து அவர்களுக்கு ஒரு கூடுதல் கவனம் இருக்கிறதுனால இவர்களுக்கு கவனம் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். இப்போ சமூக நல திட்டங்கள் நான் அந்த எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அதாவது பின்தங்கிய பொருளாதாரத்தில் சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்கு தான் அந்த திட்டங்கள் போகுது. அதனால் அதில் வளர்ச்சி அடைந்தவர்கள் அதை வந்து அதை பார்த்து பொறாமைப்படுவதோ இல்லை அதை குறை சொல்வதோ கூடாது. ஏன்னா அவர்கள் இன்னும் அந்த ஒரு பின்தங்கிய குழு அப்படிங்கிறது இருந்து கொண்டு, அந்த கேப் அப்படிங்கிறது இருந்து கொண்டு தான் மக்கள்கிட்டயே இருக்கும்பொழுது மாநிலங்களில் அந்த கேப் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ இதை பிரிட்ஜ் பண்ணுவது நமக்கு இயல்பாக வரக்கூடிய வளர்ச்சி இதனால் தடைப்படுது இல்லையா? இப்போ சார் அவங்க 3 கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ முதியோர்கள் அதிகமாக இருக்கிறது, அது மாதிரி இயற்கை பேரிடராக நீங்களே பார்த்தீங்க. போன முறை நமக்கு தூத்துக்குடி திருநெல்வேலியில் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் வந்தது. அப்போ கூட அதை வந்து இந்த தேசிய பேரிடரை அறிவிக்க முடியாது, அறிவிச்சாதான் அதுக்கான நிதி ஒதுக்க முடியும்னு சொல்லி வழக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த 950 கோடி மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இல்லை, அது அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. தேசிய பேரிடர் அப்படிங்கிறது அதற்கு உண்டான சில கிரைட்டீரியா இருக்கு. அதெல்லாம் வந்து அரசு அதை தவிர்க்கலாம் இல்லையா கொஞ்சமாவது? அது மத்திய அரசாங்கம் வந்து இதெல்லாம் அதில் வரும், அந்த ஐட்டம்ஸ் இதிலெல்லாம் வரும் அப்படிங்கிறத அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. பட் அடிப்படையிலேயே மாநிலங்களுக்கும் அந்த ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிதி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ வந்து மாநிலங்களை பொறுத்தளவில் எல்லாமே வளர்ச்சி திட்டங்கள், அதற்கும் உண்டான நிதி ஒதுக்கீடு, இப்போ அந்த மெட்ரோ ரயில் போன்ற விஷயங்கள்லாம் மாநிலங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கணும். ஏன்னா இப்போ இப்போ கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் பார்க்கும்போது தேர்தலுக்கு பிறகு அவர்கள் அந்த 5 ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்னால அவங்களால வளர்ச்சி திட்டங்களை கொண்டு சேர்க்க முடியல. அவங்களுக்கு வர வேண்டிய அரிசி போன்ற விஷயங்கள் அந்த 5 ப்ராமிசஸ் கொடுத்தது அவங்களே தலைமையிலேயே அதை அக்செப்ட், சீஃப் மினிஸ்டர்லேருந்து அவருடைய அட்வைசர்லேருந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப இது போன்ற தேர்தல் அரசியல்லையோ இது போன்ற விஷயங்கள் ஃப்ரீபீஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு தடைக்கல்லா இருக்கு. ஃப்ரீபீஸ்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது வளர்ச்சி, அது வந்து சமூக நல திட்டங்கள் அப்படின்னு சொல்றது இருந்தாலும் இது வந்து சுமை வந்து அவர்களுக்கு டெவலப்மெண்ட். இப்போ கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃப்ரீபீஸ், இப்போ இலவச பஸ் பயணம் இருக்கு. என்ன ஆயிடுது அப்படின்னா இதுல கவனம் முழுவதும் வந்து இது போன்ற விஷயங்கள்ல போகும்போது வளர்ச்சி திட்டங்களுக்கு உண்டான நிதி, இப்போ அது போன்ற நிதி எல்லாம் அதுல பெரிய அளவில் உரிமை தொகை அலோகேட் பண்ண முடியாது. ஸோ அதனால மாநில, அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ கேரளா எடுத்து நம்ம பார்க்கும்போது அங்கே அரசாங்கத்துடைய பணியாளர்களுக்கு எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்கணும் அதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்தியாவில் பொருளாதாரமும் அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாது, ரெண்டுமே கலந்து விட்டது. அதாவது தனித்து நம்ம இப்போதான் சமீபத்தில் தான் அந்த $1 trillion இல்லை $5 trillion பேசிகிட்டு இருக்கோமே தவிர 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் பொருளாதாரம் வந்து அரசியல் அரங்குகளில் பேச்சே இருக்காது. இப்போதான் ஒரு 2 எலெக்ஷனாக தான் நம்ம அந்த $1 trillion பற்றி பேசுகிறோம். முதலமைச்சர் அவர்களுமே வந்து நிறைய அது வந்து ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அதாவது மாநிலங்கள் தலைமை வந்து பேசும்பொழுது பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். இல்லைன்னா மக்களுக்கு அது வந்து அது டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதாவது பொருளாதாரம் வேற, நம்மளுடைய வாழ்வியல் வேற. அது எப்படி இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இலவசமாக கிடைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தன்னால் வந்துடும். ஸோ அதனால் அந்த டிஸ்கனெக்டை வந்து ஓரளவுக்கு பிரிட்ஜ் பண்ண வேண்டிய கடமை வந்து மாநில அரசாங்களுக்கு இருக்குது. இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். இது வந்து எல்லாமே மத்திய அரசுக்கு நம்ம சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் மாநிலங்களுடைய அந்த ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத அவர்கள் அந்த கடமையை செய்து தான் ஆக வேண்டும். சரி, அப்போ தான் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த கட்டம் போகும். தொடர்ந்து பேசலாம் சார்.
சார் இப்போ வந்து நந்தகுமார் சார், அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு புறக்கணிப்பு இருக்குன்றது தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதில் நீங்களே குறிப்பிட்டீங்க நம்ம அந்த 29 பைசா அந்த போன்ற விஷயங்கள்லாம். ஸோ அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, இதை உயர்த்தி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது நம்ம வந்து ஒரு மத்திய அரசாங்கம்னு இருக்கும்போது அவங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க பார்க்கணும், ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கொண்டு வரணும். அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கொண்டு வரணுங்கிறதுக்காக மேலே வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களை பிடிச்சி கீழே இழுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் முன்னுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களை இன்னும் அதிகமாக வளர வச்சோம்னா தான் அவங்ககிட்டருந்து வரக்கூடிய வருவாயில் இன்னும் நீங்கள் பண்ணலாம். அப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட இதில் என்ன முன்னுதாரணமாக வைக்கிறாருன்னா, ஏற்கனவே வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களை நீங்கள் உள்ளார இழுத்துறாதீங்க, அவங்கள புல் பண்ணிடாதீங்க, அவங்கள இன்னும் புஷ் பண்ணுறதுக்கு இன்னும் அதிகமான நிதிகளை கொடுங்க, அப்போ நாங்கள் வந்து இன்னும் வந்து எங்களுடைய வருவாயை ஈட்டி அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு உதவ முடியும். அதெல்லாம் நியாயமான வாதம் தான், அதிலெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த 29 பைசாங்கிறது இது வந்து வெறும் அரசியலுக்காக. நான் கேட்குறேன், உங்களுக்கு மகாராஷ்டிராவுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரியுமா? ஒரு ரூபாய்க்கு தமிழ்நாட்டுக்கு 29 காசு கிடைக்குது. மகாராஷ்டிராவுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரியுமா? அவங்க தான் நம்பர் 1 கான்ட்ரிபியூட்டர். எவ்வளோ கிடைக்குதுன்னு ஒரு உத்தேசமாக சொல்லுங்களேன். ஒரு 15 to 20 8 பைசா. இவங்க சொல்ற குஜராத்துக்கு 28 பைசா, நம்மளை விட கம்மியா தான். கர்நாடகாவுக்கு 15 பைசா, ஹரியானாக்கு 18 பைசா. அப்ப இதுல வெறும் நம்மளுடைய தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்றது வந்து அரசியல் காரணம். ஏன்னா அவங்க வந்து ஃபார்முலா வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஃபினான்ஸ் கமிஷன்ல கொடுக்கிறது வந்து எனக்கு என்ன தேவைன்னு நம்ம கேட்க முடியும், உங்களுக்கு எவ்வளவு வருது கம்மியா. அதுதான் இப்ப நான் அதனாலதான் சொன்னேன், ஸ்டாலின் அவர்கள் எதை கரெக்டா கேட்டிருக்காருன்னு நான் சொல்றேன். இதுல கூட என்னன்னா, இப்ப நீங்க இது பினான்ஸ் கமிஷன்ங்கிறது வந்து இப்ப வந்த உடனே பனாகிரியா வந்து ஓகே உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறோன்னு கொடுக்க முடியாது. அவங்க கண்டிஷன்ஸ் கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. இந்த ஹரிசாண்டல் டெவல்யூஷனுக்கு என்னென்ன வச்சிருக்காங்க, இன்கம் டிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்க, பாப்புலேஷன் வச்சிருக்காங்க, ஏரியா வச்சிருக்காங்க, ஃபாரஸ்ட் அண்ட் ஈகாலஜி வச்சிருக்காங்க, டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காங்க, டாக்ஸ் எஃபோர்ட். இதுக்கு மொத்தமா 100%. நான் ஒண்ணு என்ன எதிர்பார்த்தேன்னா, இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் டிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர் கேபிட்டா ஏர்னிங்ஸ் இன்கம் எவ்வளவு இருக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு, டாப் ஸ்டேட்ல இருந்து இப்ப தமிழ்நாட்டுல அதுல இருந்து எவ்வளவு தள்ளி இருக்காங்க, பீகார்னா எவ்வளவு தள்ளி இருக்காங்க, ஹரியானா எவ்வளவு தள்ளி இருக்காங்கிறத பார்த்து அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அப்போ இந்த இன்கம் டிஸ்டன்ஸை விட நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, பர்ச்சேஸ் பவர் பேரிட்டின்னு ஒன்னு இருக்கு, பிபிபின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம சர்வதேச லெவல்லயுமே நீங்க வந்து அப்சல்யூட் அமௌண்ட்ல பார்க்கும்போது ஈக்குவல், அதாவது வந்து நீங்க பெர் கேபிட்டா இன்கம் பாத்தீங்கன்னா நம்ம கம்மியா தான் இருப்போம் வேர்ல்ட் வைட், ஆனா வாங்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்கும். அதுதான் பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி. அப்ப அந்த மாதிரி பிபிபி அடிப்படையில் இந்த இன்கம் டிஸ்டன்ஸை பார்க்கிறதுக்கு பதிலா நீங்க பிபிபியை பாருங்க, அதுக்கு வெயிட்டேஜ் கொடுங்கன்னு சொல்லிருக்கலாம். அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கலாம். அடுத்தது வந்து டாக்ஸ் எஃபர்ட். நாங்க வந்து வரி வருமானம், ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு அதிகமான வரியை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த 6 மாநிலங்கள் வந்து அதிகமான வருவாய் கொடுக்குது. கர்நாடகா, ஹரியானா, தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா இதெல்லாம். அப்ப இந்த மாதிரி இன்னைக்கு வருவாய் அதிகப்படுத்துறதுக்கு வெயிட்டேஜ் எவ்வளவு இருக்கு? வெறும் 2.5% தான் இருக்கு. அப்ப இந்த வருவாய்ங்கிறது அதிகமானா தானே நீங்க உங்களுக்கு டிவிசிபிள் பூல்ல காசு அதிகமாகும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் நிதிகள் அதிக ஆதாரங்கள் வழங்கணும். இல்ல, நான் இந்த பாயிண்ட சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப என்னன்னா, இந்த டாக்ஸ் எஃபோர்ட்ங்கிறது வந்து ஒவ்வொரு மாநிலமும் அதிகமான வரியை வசூலிச்சாதான் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ற டாக்ஸ் அதிகமா இருக்கும், அதுல இருந்து மாநிலங்களுக்கு வர்றது அதிகமா இருக்கும். ஆனா அதுக்குண்டான வெயிட்டேஜ் இன்னைக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 100க்கு வெறும் 2.5% தான் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம வந்து இன்னைக்கு நல்ல முறையில வந்து அதிகமான டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட், ஏன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். அப்ப நம்ம கிட்ட வந்து நிறைய வந்து வரி வசூல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும்போது இந்த 2.5% பத்தாது, இந்த 2.5 ஒரு 7 எழுத்தி கொடுங்க, 8 கொடுங்க, 10 கொடுங்கன்னு இதை வந்து அவங்க புட் ஃபோர்த் பண்ணிருக்கலாம். அடுத்தது டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இவங்க பாப்புலேஷன், இது வந்து ரொம்ப தெளிவா ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும். நம்ம 1971 சென்சஸ் வந்து 13வது பினான்ஸ் கமிஷன் வரைக்கும் இருந்துச்சு. அப்போ வெயிட்டேஜ் எவ்வளவு கொடுத்திருந்தாங்கன்னா 25 கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 2011 சென்சஸ் எடுத்தது அப்புறம் நம்ம எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம். ஏன்னா இப்ப முரளி சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணிருக்கிறோம். அப்ப என்ன பண்ணுனாங்கன்னா, அந்த 25 17.5 குறைச்சு 71 சென்சஸுக்கு 2011 சென்சஸ்க்கு 10 ஏத்துனாங்க. அப்ப 25 27.5 ஏத்தி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாப்புலேஷனுக்கு வெறும் 15% தான். 25 இருந்தது 15 குறைஞ்சிருச்சு. மீதி டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து 12. டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன? நீங்க பாப்புலேஷனை, மக்கள் தொகை பெருக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துறீங்கிறதுக்கு 12% கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப நீங்க அதை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க வந்து பாப்புலேஷன் குறைச்சனால நாங்க தண்டனை அனுபவிக்குமா? இல்ல, நீங்க பாப்புலேஷனை குறைக்கிறனால இந்த 100க்கு 12% அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க.
Okay. மீதி 2% டாக்ஸ். அத நீங்க அப்போ இத பிரிச்சு பார்க்கணும்ன்றீங்க. இத வந்து நீங்க எதெல்லாம் நீங்க எங்களுக்கு ஏத்தி கொடுக்கணும் இந்த ஏனா அதற்கான கிரெடிட்ஸ் நீங்க உயர்த்துவதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளணும். இன்னைக்கு வந்து இந்த 50% டெவல்யூஷன்ங்கிறது ஒரு பகுதியா இருந்தாலும் இந்த 50 எந்த கிரைட்டீரியா வச்சு ஹரிசாண்டல் டெவல்யூஷன் பண்றதா இந்த கண்டிஷன்ஸ். அப்ப இத வந்து அவங்க இன்னும் வந்து புட் ஃபோர்த் பண்ணி எங்களுக்கு வெயிட்டேஜ் நம்ம எதெல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும் சரி சார் நம்ம பேசலாம். வெயிட்டேஜ் ஏத்தணும். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இப்ப பெரிய பிரச்சனை இன்னைக்கு மாநிலங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு 100 ரூபாயை வந்து நான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்றேன்னு வச்சுக்கீங்களேன். எனக்கு 100 ரூபாய் இன்னைக்கு தமிழ்நாட்டுல செலவு பண்றேன்னா அதுல 61 ரூபாய் மாநிலம் தான் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அது எந்த திட்டங்களா இருந்தாலும் சரி. அப்போ இந்த 61 ரூபாய் நம்மளால மாநிலத்தினால வரி வருவாயில சம்பாதிக்க முடியுதா? இல்ல. எவ்வளவு சம்பாதிக்க முடியுது நம்மளால? வெறும் 38 ரூபாய் தான். 100க்கு 61 ரூபாய் நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா 100க்கு 38 ரூபாய் தான் நம்மளால வரி வசூலிக்க முடியுது. அதுதான் வந்து ஸ்டாலின் அவர்களும் குறிப்பிடுறாரு. அதாவது வந்து வேளாண்மை ஆகட்டும், ஒரு 4 செக்டார் சொல்லி சமூகம், கல்வி, இது எல்லாமே வந்து இதுல வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. அப்போ வரி விதிக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்க மத்திய அரசாங்கம் வச்சுக்கிட்டு யாங்க வந்து எங்களே போய் செலவு பண்ணாங்கன்னா எங்களுக்கு இடர்பாடு வருது. அப்ப நாங்க மத்திய அரசாங்கத்து மேல அதிகமா டிபெண்டன்ஸா இருக்கு. எங்களுக்கு அதிகமா பிரிச்சு கொடுங்க. அப்ப அரசியல் பார்க்காம தெளிவா நம்ம மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஓகே சார். திரு கரூர் முரளி சார், அதாவது இப்போ மத்திய அரசு மாநில அரசு இணக்கமான சூழ்நிலை தான் இருக்கு அப்படின்றது தான் வந்து தூத்துக்குடி செல்வம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? சார், என்றைக்கும் பிஜேபியோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டும் இருக்காது. இல்ல பிஜேபி திமுகன்னு நான் பேசல. அதாவது மத்திய அரசு மாநில அரசுன்ற வகையில பாருங்க. அரசாங்கத்தோடு எங்க மத்திய அரசாங்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை நீதியில் மாட்டோம். எங்களுக்கு திட்டங்களை கொண்டு வருவதற்காக வேண்டுமானால் எங்கள் தலைவர் போராடி இருப்பாரை தவிர மற்றவர் உறவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அண்ணன் புதுக்கோட்டை செல்வம் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், நீங்க ஒன்றிய அரசு தானே இலங்கைக்கு தாரை வார்த்தை தந்துச்சு, கல்வியை பொதுப்பட்டியல கொண்டு போனது ஒன்றிய காங்கிரஸ் அரசு தானே சொன்னார். நான் கேட்கிறேன், காங்கிரஸ் அரசு தான் கச்சத்தீவை கொண்டு போய் இலங்கைக்கு கொடுத்ததுன்னா கல்வியை வந்து பொதுப்பட்டியல கொண்டு வச்சுன்னா இப்ப நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க. நீங்க மத்திய அரசாங்கத்தில் எத்தனை 19 வருஷம் மத்தியில 19 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி திமுக. என்ன சார் நீங்க பேசுறீங்க? 19 வருஷம். அது மட்டுமல்ல நான் ஒரே ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு முன்னால் பேசிய ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள், பள்ளிக்கூடத்தில் ஒரு 5-6 மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க, மற்ற மாணவங்க படிக்கல, படிக்காத மாணவர்களையும் ஊக்கப்படுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது ஒரு ஆசிரியர் மனப்பான்மை என்று சொன்னார். இதை வந்து ஒன்றிய அரசுக்கு சொல்லுகிறார். ஆசிரியரை போல எல்லா மாணவர்களும் வெற்றி பெற்று வர வேண்டும் என்று நினைத்தார் பரவாயில்லை, அது ஆசிரியர் மனப்பான்மை. ஆனால் மோடி அவர்களுக்கோ ஒன்றிய அரசுக்கோ இருப்பது ஆசிரியர் மனப்பான்மை அல்ல, அது ஆரிய மனப்பான்மை. எப்படியாவது தமிழ்நாட்டில் பலகீனமா பேசாதீங்க. சொல்றேன் என்ன செய்திருக்கிறத உங்க மட்டும் அடக்க திராவிடம் எங்க இருக்கு? திராவிடம் எங்க இருக்கு சொல்லுங்க. நம்பர் மேடைக்கு கேட்க திராவிடம் எங்க இருக்கு? திராவிடம் என்பது வெளியா எழுமா ஒண்ணு கிடையாது. இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மாநிலத்திற்கு சென்ற நிதிநிலை அறிக்கைகளை எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கினீர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாம். 2,27,737 கோடியை உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு நீங்கள் ஒதுக்கினீர்கள். ஆனால் தென் மாநிலம் என்று சொல்லப்படுகிற தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற 5 மாநிலங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய நிதி 1,92,00,000 தான் ஒதுக்கி இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, இந்த நிதியாண்டில் பீகாருக்கு நீங்கள் எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பீகாருக்கு எவ்வளவு நிதியை நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள்? 1,25,000 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு இதை காட்டிலும் 2 பங்கு குறைவான நிதியை ஒதுக்கி இருக்கிறீர்கள் என்றால் மாற்றாமத்தாய் மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய ஆட்சி பிஜேபி ஆட்சி. அது மட்டுமல்ல இன்னொரு செய்தியை சொல்ற, எத்தனையோ திட்டத்தை நீங்க சொல்றீங்களே, திட்டங்களை அடிக்கிட்டே போறீங்களே. 1900 இப்பொழுது குஜராத்திலே ஒரு திட்டத்தை அறிவித்திருப்பதாக, வெற்றி பெற்றிருப்பதாக சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? அனைத்து வீடுகளுக்கு மின்சாரம் கொடுக்கப்பட்டு விட்டோம் என்று இப்பொழுது பிஜேபி சொல்கிறது. நான் சொல்கிறேன், அனைத்து வீடுகளுக்கு மின்சாரம் கொடுக்கப்பட்டது குஜராத்தில் இப்பொழுதுதான். ஆனால் 1971
அனைத்து வீடுகளுக்கும் தமிழ்நாட்டில் மின்சாரம் கொடுத்த ஒரே ஆட்சி எங்கள் தலைவர் கலைஞருடைய ஆட்சி. இப்படி பொற்கால ஆட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எப்படியாவது நீங்கள் நிதியை குறைத்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்தால் அதில் நீங்கள் வெற்றி பெற முடியாது. எங்கள் சார், இந்த தலைப்பு தொடர்பா உங்களுடைய நிறைவு கருத்தையும் சேர்த்தே பதிவு பண்ணிருங்க திரு கரூர் முரளி சார். 30% தாருங்கள் என்று கேட்டார். அது எங்கள் உரிமை குரல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களினுடைய அதிகாரங்களை பெற்று தர வேண்டும் என்பதற்காக எங்கள் தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அண்ணன் நந்தகுமார் அவர்கள் பார்த்தால் ஒரு ஒரு விவாதத்திலே பார்த்தால் அதிமுக சார்பாக பேசுகிறார். இந்த விவாதத்திலே பார்த்தால் ஒட்டுமொத்தமாக பிஜேபியின் சார்பிலே பேசுகிறார். அரசியல் விமர்சகர் நீங்க அப்ப கேட்கவே இல்லையானே முரளி, நான் பேசுனது நீங்க கேட்கவே இல்லையா? அவரு என்னென்னலாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டாரு, அது எதெல்லாம் நம்ம பாராட்டி சொல்லி இருக்கிறோம். இன்னும் என்னத்தை கூட்டி கேட்கணும், என்ன சொல்லும்போது ஒரு ஃபேக்ட் பேசும்போது ஒரு சமயம் ஒரு சிலருக்கு ஆதரவா இருக்கும், ஒரு சிலருக்கு எதிராக தான் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. நம்ம வந்து நியாயம் எந்த பக்கம் இருந்தாலும் முரளி நம்ம வந்து அதை பாராட்டி விமர்சனம் பண்ணி ஆகணும். நேரம் குறைவாக. கரூர் முரளி சார், உங்க நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணுங்க. கரூர் முரளி சார், உங்க நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணுங்க. நேரம் குறைவா இருக்கு. கேட்கல சரியா? உங்க நிறைவு கருத்து சொல்லுங்க சார். முடிஞ்சது. அமைதியா இருக்கியா? நண்பா அமைதியா இருக்கியா? அதாவது வேற ஒண்ணு இல்ல சார், நீங்க இருக்க சொல்ல முடியாது. நிறைவு கருத்து சாப்பிடக்கூடிய திமுக காரனுக்கு உணர்ச்சி இருக்கும். கரூர் முரளி சார், நான் பேசுறது கேக்குதுங்களா? முரளி சார், நான் பேசுறது கேக்குதா? பண்றீங்களே, நிறைவு கருத்தாக சொல்வது இவர் எப்படியாவது திராவிட மாடல் ஆட்சியை நிதி கொடுக்காமல் நாட்டு மக்களிடம் இருந்து களங்கப்படுத்தி விடலாம், திமுகவுக்கு கெட்ட பெயர் உண்டாக்கி தந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் எத்தனை சதிகள் செய்தாலும் அதை பற்றி கவலைப்படவில்லை. நான் முதலே சொன்னதை போல நிதி கொடுக்காவிட்டாலும் ஏழை எளியவர்களுக்கு, எளிய மக்களுக்காக பணியாற்றக்கூடிய தலைவர் எங்கள் தளபதி அவர்கள். இந்த திராவிட ஆட்சி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டி. நன்றி சார். நன்றி திரு தூத்துக்குடி செல்வம் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. நன்றி சார். முரளி சார் நன்றி. அதாவது 16வது நிதி கமிஷன், அதாவது 16வது நிதிக்குழு இப்போது கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி வருகிறது. அந்த வகையில் 16வது நிதிக்குழு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்திருக்கிறது. இந்த 16வது நிதிக்குழு என்பது சகோதரர் நந்தகுமார் அவர்களும் ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி இது வந்து எப்போ இருந்ததுன்னா 2026 இருந்து 5 ஆண்டு காலம் 2031 வரைக்கும் உள்ள திட்டங்களுக்கான மதிப்பீடு தயாரிக்கிறது தான். அதனால இவங்க நினைக்கிற மாதிரி இவங்களை வந்து கூட்டணிக்கு ஏதோ திமுகவை நாங்கள் கூட்டணிக்காக வாசலுக்கு வந்து வரவேற்கிற மாதிரி சொல்றாங்க. மறந்துடாதீங்க, கேளுங்க பொருளி. 1999 இருந்து 2004 வரை அடல் பிகாரி வாஜ்பாய் அரசு அமைச்சரவையில் சுருக்கமா பேசுங்க, நேரம் இல்ல அமைச்சர்கள் பங்களித்திருந்தாங்க. நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியிட்ட நன்றி செல்வம் சார். நன்றி சார். செல்வம் சார் நன்றி. நன்றி சார். சரி, ஓகே, நன்றி செல்வம் சார். கோபாலகிருஷ்ணன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க சொல்ல வரும்போது இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பார்க்கும்பொழுது மாநிலங்களுக்கு உண்டான அந்த ரெப்ரசன்டேஷன் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கருத்து கேட்பதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் உண்டான அந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். பட் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மாநிலங்களுடைய அந்த ஏற்றத்தாழ்வு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மாநிலங்களும் ஒரே அளவீட்டில் நம்ம பார்க்க முடியாது. அதனால எல்லாவற்றையும் பேலன்ஸ் பண்ணி அதற்குண்டான பகிர்வு அப்படிங்கறதான் வரும். அதுதான் இயல்பான ஒரு விஷயமாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தொடர் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கோம். கண்டிப்பா சார். நன்றி சார். உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா ஒரு வரியிலே சொன்ன மாதிரி இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வந்து இன்னும் அதிகமா வளர்றதுக்கு எந்த அளவுக்கு வந்து மத்திய அரசாங்கம் புஷ் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் வந்து ரெவென்யூ இன்ஜின். இப்ப நான் சொன்ன அந்த 7-8 மாநிலங்கள் தான் ரெவென்யூ இன்ஜின். அப்ப அவங்களுக்கு தேவையான அமௌண்ட், அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணி அவங்களுடைய தொழில் வளத்தை பெருக்க மத்திய அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வரி அதிகமாகும். அப்ப இந்த இன்ஜின் நல்லா ஓடினாதான் பின்னாடி இருக்கிற கரியரை பூரா நீங்க இழுத்துட்டு போக முடியும். அப்ப தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களை கட்டாயம் அவங்களுக்கு உதவி பண்ணி வளர்த்த வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம் ரங்கநாத். மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.